ஹாய், ஐ எம் ஃப்ரம் டாப்ஸ்கில். இந்த வீடியோவில் நம்ம ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ப்ராக்டிஷனரில் ரீஜியன்ஸ்னால் என்ன, அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏடபிள்யூஎஸ் அப்படின்னாலே ஒரு கிளவுட் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம். நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கிளவுட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அதை நம்ம எங்கே இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் மூலமாக. அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுதுல்ல, அதுதான் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே இருக்கோமோ அந்த லொக்கேஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும் க்ளவுடில். அங்கே தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த ரீஜியன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்றத ஏடபிள்யூஎஸ்ல இன்ட்ரோ பண்ணாங்க. ரீஜியன்ஸ் அப்படின்னா சிட்டிஸ் மாதிரி, அதாவது ஜாகிரபிக்கல் செப்பரேட்டட் ஏரியாஸ். அதாவது ஏடபிள்யூஎஸ் இருந்துட்டு எங்கெல்லாம் டேட்டா சென்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களோட டேட்டா சென்டர் சர்வர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ரீஜியன்ஸ் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் ஒரு டேட்டா சென்டர், தென் யூஎஸ்ஏ, ஜப்பான், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் செப்பரேட்டாக ரீஜியன்ஸில் அவங்க டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. அதை தான் அந்த செப்பரேட் ஜாகிரபிக்கல் ஏரியாஸை தான் ரீஜியன் சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு 4 இடத்துல வச்சுருப்பாங்க, அதுதான் அவைலபிலிட்டி ஜோன். இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், இந்த மாதிரி இடத்துலலாம் அவைலபிலிட்டி ஜோன் டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவில் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த 3 இடம், டெல்லி, மும்பை அண்டு பெங்களூர், 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. நம்மளோட டேட்டாவை டெல்லியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் அப்படின்னா, சப்போஸ் டெல்லியில் எதுவும் இஷ்யூ ஆகி நம்மளோட டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மும்பை, பெங்களூர் அந்த அவைலபிலிட்டி ஜோனில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட பேக்கப் எப்பயுமே இந்தியா அப்படின்றதுல எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கோ அங்கேயும் நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டெல்லியில் நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆனாலும் மும்பை, பெங்களூர் அவைலபிலிட்டி ஜோனில் நம்மளோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுதான் ரீஜியன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன். ரீஜியன் அப்படின்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான். அந்த இந்தியாவில் உள்ள பிரான்ச்சஸை தான் அவைலபிலிட்டி ஜோன். ஒரு ஏரியாவில் உள்ள பிரான்ச்சஸை தான் அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காக ஆன் ப்ரிமைஸ் விட்டுட்டு நம்ம கிளவுட் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ ஆன் ப்ரிமைஸ் சர்வர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ என்னோட சிஸ்டமில் 512 GB ரேம் இருக்குது, தென் 1024 TB ஸ்டோரேஜ் இருக்குது, தென் சர்வர் ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு லினக்ஸ் சர்வர் வேணும், அதாவது லினக்ஸ் OS வேணும் அப்படின்னா, நான் என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு 4 லினக்ஸ் வேணும், விர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு என்னோட ஒரு ஃபிசிக்கல் டிவைஸை நான் 4 இதாக செப்பரேட் பண்ணுவேன். அந்த 4ல் ஒரு இதுக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எது வச்சு ஹைப்பர்வைசர் வச்சு ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். 16 GB ரேம் கொடுத்துட்றேன், தென் 2 TB ஸ்டோரேஜு, 4 விர்ச்சுவல் CPU கொடுக்குறேன், தென் அதே மாதிரி 4 இது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி நம்ம ஆன் ப்ரிமைஸில் பண்ணுறது. இதே இது கிளவுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் ஹைப்பர்வைசருக்கு பதில் AWS, அசூர், தென் கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது தான் GCP அப்படின்றது, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட விர்ச்சுவல் ஃபிசிக்கல்லேருந்து நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் விர்ச்சுவலாக உங்களுக்கு தேவையான OSஐ நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் க்ளவுட் அப்படின்றது. நம்மளோட ஃபிசிக்கல்லேருந்து ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு பதில் நம்மளோட AWS, அசூர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் க்ளவுட் அப்படின்றதுல. இதுதான் ஆன் ப்ரிமைஸ்க்கும் க்ளவுடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண தேவையில்ல, ஃபிசிக்கலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுற டைமிங் எல்லாமே நம்மளுக்கு குறையும். ஆன் ப்ரிமைஸ் சர்வர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4மே நம்மளுக்கு யூஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படிங்கலாம். சப்போஸ் எனக்கு 4 இது ஆஃபர் டைமில் வேணும், ஆனால் ஆஃபர் இல்லாத டைமில் 2 விர்ச்சுவல் மிஷின் போதும் அப்படின்னா அந்த ரிமைனிங் 2 இருந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் க்ளவுட் அப்படின்றதுல நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு நம்மளோட டேட்டாஸை ஹேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் பே அஸ் யூ கோ அப்படின்றது க்ளவுட் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்த ஆன் ப்ரிமைஸ் வெர்சஸ் கிளவுட், ரீஜியன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன், இந்த கான்செப்டில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா
இல்லை ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஆல்சோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட queries-அ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.